ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோடுக்கான முதல் ப்ரோமோவுக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்காகனா இந்த வாரத்தை பொறுத்தளவுல தாறுமாற பல சம்பவங்கள் நடந்திருக்குது, பல பேரோட முகத்திரை கிழிஞ்சிருக்குது. அதுலயும் குறிப்பா கமருதீனா இருக்கட்டும் இல்லனா பிரவீன் ராஜா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே முழுக்க திவாகரை மட்டும்தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது திவாகர்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவனுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு தகுதியே இல்ல, அவன் ஒரு பைத்தியம், லூசு, மெண்டல் அப்படிங்கிற மாதிரி பிரவீன் ராஜும் பல இடங்கள்ல அசிங்கப்படுத்திருக்காரு. கமருதீன் நேத்து ராத்திரி முழுக்க கேவலத்தின் உச்சகட்டமா நடந்துகிட்டாரு. கண்டிப்பா விஜய் சேதுபதி இத பத்தியான கேள்விகள் கேட்டாகணும், கமருதீனுக்கு ஒரு எல்லோ கார்டாவது கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் ரசிகர்களோட எண்ணமா இருக்குது. என்னப்பா திவாகருக்கு ஏன்பா சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் ஒண்ணுதாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திவாகர் என்ன தவறு பண்ணாரு? நார்மலா தான் நடந்துகிட்டு இருக்காரு. வெளியே அவர் பல கோமாளி வேலைகளை பண்ணிட்டு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவராவது கோமாளி வேலைகளை பார்த்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு டாக்டர். அதே நேரத்துல ஆபாசத்தை மட்டுமே காட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கிற பெண் போட்டியாளர்களும் உலா வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லனா வெளியே இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒட்டு மொத்தமா திவாகரை மட்டும்தான் போக்கஸ் பண்றாங்க. அரோரா, ரம்யா ஜோ இவங்க ரெண்டு பேருமே இப்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. அவங்க பக்கம் எந்த கத்தியுமே திரும்ப மாட்டேங்குது. நம்மளை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திவாகர் சிறப்பா கேம் ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. அவரோட கேம் அவருக்கு சரியா தான் விளையாண்டுட்டு இருக்காரு, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறாரு. என்ன அப்பப்போ கேமரால நடிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல நம்மளதான் கடுப்பேத்திக்கிட்டு இருக்காரே தவிர பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவரால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதே நேரத்துல சக போட்டியாளர்களா இருக்கிற பிரவீன் ராஜ் எல்லாம் ரொம்பவே ஓவரா நடந்துக்கிறாரு. பல இடங்கள்ல திவாகரை மட்டும்தான் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதுலயும் ரொம்ப கேவலமா பேசுறாரு. அதே மாதிரி தான் கமருதீனை பொறுத்தளவுல நீ எல்லாம் லூசுடா, பைத்தியம்டா, சைக்கோடா, உன்னெல்லாம் எவன்டா உள்ள விட்டான் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் டீமையே கழுவி ஊத்துறாரு. ஒருபடி மேல போய் பல இடங்கள்ல திவாகர் அடிக்க பாஞ்சிருக்காரு, அவரை தள்ளி விட்டுருக்காரு. இதற்கான கேள்விகளை கண்டிப்பா விஜய் சேதுபதி கேட்டே ஆகணும், கமருதீனை வான் பண்ணியே ஆகணும் அப்படிங்கறது தான் பிக் பாஸ் ரசிகர்களோட எண்ணமா இருக்குது. கண்டிப்பா விஜய் சேதுபதி அதை இந்த வாரம் பண்ணுவார் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. ஏன்னா போன சீசனை பொறுத்தளவுல ஒரு குறும்படமும் போடல, ஒரு கார்டும் கொடுக்கல, எந்த வார்னிங்கும் கிடையாம மொக்கையா தான் போச்சு. ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல முதல் வாரத்திலேயே ஃபயரா போகணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த வாரம் குறும்படத்துல இருந்து கடுமையான வார்னிங் வர இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல திவாகர பைத்தியம், மெண்டல், லூசு, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு பேசுற கமருதீனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரியே பிரவீன் ராஜ், கெமி இவங்க ரெண்டு பேருமே திவாகரை தான் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.